வெல்கம் டு Kaliru. இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நட் டிசைனாக அதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த நட் டிசைன் த்ரூ அவுட் த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூ பார்ட் டிசைன். நெக்ஸ்ட்டு டாப் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். டாப் லைனில் தான் ஓவரால் ப்ரொஃபைலே வந்து ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாலிகானல் ப்ரொஃபைலில் 6 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக தான் பிளேஸ் ஆகிருக்கு. இதோட ஓவரால் பாயிண்ட் டு பாயிண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து 18.48. நெக்ஸ்ட்டு திக்னஸ் வந்து 8.4 mm. டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எண்ட் பாயிண்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வேர்ட்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேர்ட்டிக்கல் கன்ஸ்ட்ரென்ட் செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டுமே வந்து இப்போ மூவபிளாக இருக்காது. இப்போ டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். 18.48 இதோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட திக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து இதோட ஃப்ரண்ட் வியூவில் 18.48 வந்து 48 வந்து ஓவரால் லென்த்து. இன்னரில் வந்து ஒரு M10க்கு போர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து நம்ம இப்போ மேக் பண்ண போகிறதுல ஒன்ஸ் சாலிட் பாடி வந்து க்ரியேட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ சாலிட் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிடலாம் 8.4 mm திக்னஸில். ஓகே, அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் பிரைட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோல்ஸ் தான் வந்து மேக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ் நார்மலாக சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ் அதை ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் தான் எனக்கு வந்து ஹோல் வந்து க்ரியேட் ஆகணும். அதனால் ஹோல் விசாரில் ஒன்ஸ் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணோன்னா ஸ்கெட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஆரிஜின் பண்ண சூஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா M10 பாட்டமிங் டேப் டு ஹோல். நெக்ஸ்ட்டு என்ன சைஸஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் M10. இது வந்து த்ரூ அவுட் த ஷேப் வந்து ஹோல் வந்து க்ரியேட் ஆகலாம். இதுக்குன்னு இனிஷியலாக எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. நம்மளுக்கு வந்து என்டையர் த பாடி தான் கட் பண்ணணும். M10 டயா கரெக்டாக இருக்குது. எந்த விதமான பிச் டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த ஷேப்ஸ் தான் வந்து கட் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்ஃபர் வந்து மேக் பண்ணணும். சாம்ஃபர் மேக் பண்ணிட்ட பிறகு தான் த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். பட் சாம்ஃபர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண நம்மளால் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு என்னென்ன எரர்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம். இப்போ சாம்ஃபர் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சர்க்குலர் எட்ஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்குலர் எட்ஜஸை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு எண்ட் லிமிட் டிஸ்டன்ஸ் கேட்கும். அந்த எண்ட் லிமிட்டுக்கு இனிஷியலாக பிளைண்டில் ஒரு லென்த்தை வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா அப் டு செலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டேப் மெட்ரிக் டேப், ஏன்னா MM டைமென்ஷன்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் M10 இன்ட்டு என்ன டைப் ஆஃப் பிச், 1 mm பிச்சா 1.5 mm பிச்சா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஹோலில் த்ரெட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் வந்து கட் எக்ஸ்ட்ரூடட் த்ரெட், அதாவது கட் த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. அகைன் வந்து பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடிட் ஃபீச்சரை கொடுக்குறேன். இன்னும் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். சர்க்குலர் எட்ஜை சூஸ் பண்ணேன். சர்க்குலர் எட்ஜை சூஸ் பண்ணிவிட்டு அப் டு செலெக்ஷன் கொடுத்தனால அன்டில் த செலெக்ஷன் ஆஃப் த சாலிட் பாடி வரையே எனக்கு த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். மெட்ரிக் டேப்புன்னு கொடுத்தா MMல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கட் எக்ஸ்ட்ரூடட் ஒன்லி ஃபார் நட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரூடட் த்ரெட் வந்து நம்ம ஷாஃப்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் த்ரெட்டாக லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சாம்ஃபர் வந்து யூஸ் பண்ணால் என்னால் இந்த சர்க்குலர் எட்ஜை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ண முடியாது. அப்படியே நான் செலக்ட் பண்ணால் எனக்கு எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.5 mmல சாம்ஃபர் வந்து அப்ளை பண்ணணும். பார்த்திங்கன்னா 0.5 mm தான் டிஸ்டன்ஸு. இதுக்கு 90 டிகிரி 45 mm டிகிரி ஆங்கிளாக வந்து கட் பண்ணுறது. இது 120 mm தான் ஓவராலாக ஆங்கிளை. பார்த்திங்கன்னா சர்க்குலர் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்ட பிறகும் எனக்கு வந்து சாம்ஃபர் வந்து க்ரியேட் ஆகலை. இதர் டாப் எட்ஜாக இருந்தாலும் சரி, பாட்டம் எட்ஜாக இருந்தாலும் சரி, பாட்டம் எட்ஜில் த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ சாம்ஃபர் வந்து 2 எட்ஜ்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு ரோல் பேக் போய்க்கிறேன். அதாவது த்ரெட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சரில் போய்ட்டு சாம்ஃபர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். 120 டிகிரியில் என்ன டிஸ்டன்ஸ் 0.5 mm டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சர்க்குலர் எட்ஜஸ், டாப் சர்க்குலர் எட்ஜஸ், நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் சர்க்குலர் எட்ஜஸ், இப்போ 2 எட்ஜுமே செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக சாம்ஃபர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம த்ரெட் ஃபார்ம் பண்ணணும். ரோல் ஃபார்வர்ட் நான் பண்ணதுனால த்ரெட் ஃபார்மேஷன்ஸில் எரர் இருக்குது. ஏன்னா சர்க்குலர் எட்ஜஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ சர்க்குலர் எட்ஜஸை மட்டும் நம்ம பிக் பண்ணிட்டா போதும். த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் இனிஷியலாக அதோட ஸ்டார்டிங் பொசிஷன்ஸை தான் வந்து கேட்குது. சர்க்குலர் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக M10 இன்ட்டு 1 mm பிச்சில் வந்து த்ரெட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஷேப், ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட்டாக இருக்கும். இந்த ஷேப் தான் வந்து இந்த சைட் கட். பேசிக்காக இந்த சைட் கட் வந்து நம்ம சாம்ஃபர் யூஸ் பண்ணி பண்ணும்போது எய்தர் பாயிண்ட் ஒரு எட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணால் 0.58 தான் வந்து எனக்கு இந்த சாம்ஃபர் வந்து க்ரியேட் ஆகணும். அப்படி நான் க்ரியேட் பண்ணால் எனக்கு வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ண முடியாது. இதையே ஒரு வேர்டெக்ஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலும் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லென்த்தும் கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அதையும் சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு வந்து எனக்கு 3 ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஒரு பிளேனை வந்து நான் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ரைட் பிளேனில் வந்து ட்ரா பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 3 ஃபேஸ் தெரியுதா? இந்த ஃபேஸில் தான் வந்து ஆக்சுவலாக ட்ரா பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் பிளேனில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். இதில் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா என்டையர் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த 3 ஃபேஸ் தான். ஸோ அந்த 3 ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச். இப்போ அந்த ப்ரொஃபைலை நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் லைனை சூஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல், ஸ்லாண்டிங், ஹாரிசான்டல் லைன், அந்த லைனை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டு இப்போ டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன டைமென்ஷன்ஸ்? வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸும் ஒரு ஆங்குலர் டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் பெண்டிங். அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஏன்னா இதை யூஸ் பண்ணி தானே வந்து நான் கட்டே க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ப்ரொஃபைலோட வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் என்ன? 0.58. அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, 0.58 மென்ஷன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஓவராலாக இருக்க ஆங்கிள் வந்து 130 டிகிரி. இப்போ இதில் எப்படி நம்ம ஆங்கிள் மென்ஷன் பண்ணலாம்? இந்த மாதிரி 2 எட்ஜஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த 2 எட்ஜஸ் செலக்ட் பண்ணலாமா? இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆங்கிள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஓவராலாக ஆங்கிள் வந்து ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகிருக்கு 130 டிகிரியில். நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது என்னோடய எட்ஜு, அதாவது அந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகுது. இன்கேஸ் இருக்கிற இந்த வெர்டிக்கல் எட்ஜை சூஸ் பண்ணிவிட்டு ஓவரால் டைமென்ஷன்ஸ் 130 mm நம்ம மென்ஷன் பண்ணால் அந்த டேப்பர்னஸே வேறு மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு தான் பார்த்து கரெக்டாக ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பேக் போய்க்கலாம். இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை சூஸ் பண்ணாமலே எப்படி டைமென்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது? அதுக்கு சிம்பிள், லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனை செலக்ட் பண்ணிட்டு அதோட எண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணோன்னா குவாட்ரண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி 130 டிவைடட் பை 2 65 mm. அந்த 65 mm அது 65 டிகிரியை அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி இப்போ வந்து ரிவால்வ் கட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ரிவால்வ் கட் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் மட்டுமே தான் எனக்கு வந்து சாம்ஃபராக க்ரியேட் ஆகிருக்கு, தவிர ஓவரால் ஷேப் வந்து க்ரியேட் ஆகலை. இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஆனால் நிறைய டைம் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அதுக்கு தான் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி ரிவால்வ் கட் யூஸ் பண்ணியே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ 2 சைட்லையுமே எனக்கு இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதனால் மிரர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலை வந்து மிரர் பண்ணிட்டு ரிவால்வ் கட்டில் போத் பாடியும் வந்து இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி கட் ஃபார்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் நட்டை வந்து டிசைன் பண்ணணும். ஜஸ்ட்டு ஹோல், அதுக்கான ஷேப், நெக்ஸ்ட்டு சாம்ஃபர், இவ்வளோ தான். இந்த 3 இது மட்டும் பண்ணாலே போதும், சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். தேங்க்யூ.